தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி காண்பித்து முதல் பரிசை தட்டிச் சென்ற மாணவி கோனா நேனா மூனா ராவண்ணா பசீர் அலையுடைய மகள் மூசினா பேகம் இப்பொழுது பயான் செய்ய வருகிறார். மூசினா பேகம் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்ரிப் லஹும் மஸல ஹயாத்தித் துன்யா கமாயின் அன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபஅதலதா பிஹி நபாத்துல்
மீலாது விழா மேடைகளில் எல்லாம் வரதட்சணைக்குத்தான் முதல் பரிசு கிடைத்துக் கொண்டிருந்தது. அதனால் வரதட்சணை நம்மை விட்டு அடியோடு ஒளிந்து விட்டது. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கின்ற அந்த சீர் சீதனங்களும் ஒளிய வேண்டும் என்று இந்த மனித புனிதரின் பிறந்த நாளில் நாம் பிரார்த்திப்போமாக. இன்று இந்த சிறுமி சமுதாய சீரழிவை பற்றி நம்மிடையே உரையாற்றி இருக்கின்றார். அதனால் இனி வரும் காலங்களிலே இந்த சமுதாய சீரழிவுகளும் நம்மை விட்டு மறையும் என்பதிலே ஐயமில்லை. ரொம்ப திறமையாக பேசிய இந்த சிறுமிக்கு நம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் ரூபாய் 500 பரிசு வழங்குகின்றார்கள். MS அப்துல் பாக்கி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அல்ஹாஜி குனாமி அண்ணா ஹாஜி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகின்றார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மிகப்பெரிய ஒரு இடி முழக்கத்தோடு நீண்ட நேரம் பெய்த மழையை போன்று இன்று நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்திய இந்த மாணவியுடைய நாவன்மை, இவரை தயார் செய்த அவருடைய ஆசிரியருடைய திறமை எல்லாம் நாம் கண்முன்னாலே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா இம்மாணவிக்கும் இவரை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா வகையான நன்மைகளையும் செய்வானா என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இதே போன்று ஒவ்வொரு மாணவிகளும் மாணவர்களும் திறமையாக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நமக்கெல்லாம்